அனைவருக்கும் வணக்கம். நண்பன் கேட்டேன், ஏண்ணே என்னமோ இதில் சோசியல் மீடியாவில் வந்து பயணிக்கிறீங்களாம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. அவங்க வேறு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டீங்களா? என்னத்தடா சொல்கிறது, சிந்தனைகளை தட்டி விடணும்ல. என்னென்ன இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, சிந்தனைகளை தட்டி விடணுங்கிறிய, அப்புறம் எழுப்பி விடணுங்கிறிய, அப்புறம் தள்ளி விடணுங்கிறிய. அது என்னென்ன பாவம் செச்சு எதடா சொல்கிறேன், சிந்தனையத்தையும் சொல்கிறேன். இப்படி வந்துக்கிட்டு மெத்தனமாக நீங்கள் வந்து இருக்கலாமா? இருடா, ஏதாவது யோசனை சொல்கிறது தாண்டா ஒன்று வச்சிருக்கிறது, சொல்ல மாட்டேங்கிறியா? ஆனால் அடுத்த வாரம் ஒரு பெயர் சூட்டு விழாவுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்களா? ஆமாம், குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்க போறியே, நீ என்ன செய்கிறீன்னா தங்கம்னு பேரை வச்சுக்க. என்னடா இப்படி சொல்கிற? ஆமாம், எல்லாம் உச்சத்தில் போய் கிடக்கு. அது இப்போ இருக்கிற நிலைமையில எவனும் தங்கத்தை போய் வாங்க முடியாது. பேரை பேசாமல் வச்சு விட்ருது. அவங்க தங்கம் தங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இதை நம்ம அவங்க கவனத்துக்கு, சோசியல் மீடியா கவனத்தை கொண்டு போவோம். ஒத்துக்குருவாங்கடா, அதெல்லாம் ஒத்துக்குருவாங்க. சரிடா, அப்புறம் இந்த இன்றைய பாடல்களோடு ஒப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்களடா. அப்படியே அவங்க பழைய பாடல்கள் நினச்சி கேட்குறாங்களா? பழைய பாட்டில் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு கருத்துக்கள்லாம் வந்துட்டு அருமையாக இருக்கும். இந்த பிபி சீனிவாஸ் பாடியிருப்பாங்கல்ல, ஏக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா. எப்படி பாட்டுனே, அந்த மாதிரி பாட்டுலாம் இருந்த காலத்தில் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் எப்படியோ பாட்டுக்கள் வந்து ஆபாசமாக வேற நிறைய வந்துருச்சு. சிலம்பட்டி பெங்குட்டி முத்து பேச்சு அப்படி சொல்லி கூட நல்ல ஆபாசம் சொல்ல முடியாது. ஒரு வரிகள் பெற அடுத்து அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுது, ஓர கண்ணா பார்த்தாலே நான் புள்ளத்தாச்சு அப்படின்னு. எப்படின்னு பாட்டு எப்படி, அது விவேக் சொன்ன மாதிரி எப்படி இருந்த தமிழ் சினிமா பாட்டு இப்படி ஆயிடுச்சே. ஆசை எடுத்து அப்படிங்கண்ணே. சரிடா, இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வருவோம். அவங்க ஓகே சொல்லிடுவாங்களா? அப்புறம் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, போனஸ் பண்ணுறாங்க, உடனே வந்து சொல்லிடுவாங்களா? ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் சொல்கிறாங்களாம். உடனே வந்து கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. டே, என்னையே கலாய்க்கிற விட மாட்டேன்.